ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட்கான மொமெண்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இனிஷியலாக ஒரு புல்லிஷ் மூவ் வந்துட்டு இந்த ஜோன்லேருந்து மூவ் ஆயிருந்தது. மூவ் ஆகிட்டு சைட்வேஸில் டோட்டலாக போயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டேன்னு தான் சொல்லணும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கான டே விட ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மார்னிங் ஒரு 2-3 கேண்டில்ஸில் வந்துட்டு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருந்தது. என்னோட ட்ரேட் ஏன் ஃபெயிலியர் ஆயிருந்தது அப்படிங்கிறதுக்கான ரீசனும் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்துட்டு டேலோ பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி ரெட் வந்துட்டு இன்டிசிவ் ப்ளஸ் ரெட் பின் பார் வந்ததுனால ஷார்ட் பண்ணேன். ஐ நோ தட் அது சப்போர்ட்னு எனக்கு தெரிஞ்சு தாங்க ஷார்ட் பண்ணேன். பட் என்னோட பயஸ் வந்து ராங் ஆயிடுச்சு. தேர் ஆர் மெனி டேஸ் நான் வந்து சப்போர்ட்டில் ஷார்ட் பண்ணி இந்த மந்த்லேயே ப்ராஃபிட் பண்ண டேஸும் இருக்குது. ஸோ அங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கிடையாது. நம்மளோட கேண்டில் ஸ்டிக் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான். பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரியராக என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இன்னும் ஒரு கேண்டில் வெயிட் பண்ணியிருந்தா பையிங் சைட் போகுதுங்கிறது நான் கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வெறும் ஒரு நெகட்டிவ் பின்பாரை வச்சுட்டு நம்ம வந்து புல்லிஷாக மார்க்கெட் போகுதுன்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நெகட்டிவ் பின்பாரை பல நாள் வந்துட்டு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன கேண்டில் இருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன கேண்டில் வருதுன்றது தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அந்த பின்னாடி வர கேண்டில் வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன். ஸோ இட் ஹேப்பன்ஸ். பட் நான் என்னோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லாஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஏன் சப்போர்ட்டில் ஷார்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் எப்படி சப்போர்ட்டில் ஷார்ட் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறதுனால வந்துட்டு யூஸ் கிடையாது. பட் நான் என்னோட மிஸ்டேக்னால நான் போயிட்டு மார்க்கெட்டை ஓவர் ரிவெஞ்ச் பண்ண கிடையாது. அதே மாதிரி கிளியராக சொல்லிடுறேன், சப்போர்ட்டில் ஷார்ட் பண்ணுறனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. பெட்டர் இனிஷியலாக இருக்கும்போது சப்போர்ட்டில் ஷார்ட் பண்ணாதீங்க, ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு பை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஈச் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் போக நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மீனில் தான் இன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன், ஷார்ட் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்கே ஒரு ரெட் கேண்டில் இருக்குது இன்டிசிசிவாக. அதுக்கப்புறம் ரெட் நெகட்டிவ் டீ தான் போட்டிருக்கு. இட்ஸ் நாட் அ பின் பார் கிளியர்லி. ஸோ அதனால ஷார்ட் பண்ணியிருந்தேன். பட் சின்ஸ் டேலோ வந்து பிரேக் ஆகல, இன்னும் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ இது வந்து ஒரு பையர் பிரேக் அவுட்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நான் ரீடெஸ்ட்டில் பை பண்ணியிருப்பேன். ஸோ இட் வாஸ் மை மிஸ்டேக். பட் அதர் தேன் தட் சப்போர்ட்டில் ஷார்ட் பண்ணது அது எல்லாமே நான் ரெக்ரெட் பண்ண கிடையாது. இட் வாஸ் மை சிங்கிள் கேண்டிலோட மிஸ்டேக் தான். ஓகேங்களா, நான் கிளியரா யாருக்கெல்லாம் மைண்ட்ல டவுட் இருக்கோ அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் அகைன் இதை வந்துட்டு ஏன் சப்போர்ட்ல ஷார்ட் பண்றீங்க, ரெசிஸ்டன்ஸ்ல ஏன் பை பண்றீங்கன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பழைய மார்க்கெட் டேஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் அன்னைக்கான ட்ரேட்ல இந்த இடத்துல தான் ஷார்ட் பண்ணியிருந்தேன். நான் கிளியராவே சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு ஸ்கேல்பர் தான். 40 பாயிண்ட்ஸ் டூ 60, 70 சம்டைம்ஸ் மேல கொடுத்து 100 பாயிண்ட்ஸ் கூட எடுத்திருக்கேன். ஆனா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு மார்னிங்ல ஒரு 5 கேண்டில்ஸ் மட்டும் தான் மொமெண்டம் தரும் இல்லைங்களா? அந்த கேண்டில்ஸ்ல எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நான் அதுபடி தான் நான் வந்து ஷார்ட் பண்றேன். பட் ஓவரால் மார்க்கெட்டோட பிக்சரும் நான் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பேன். ஸோ நேத்து நான் சொன்ன பிக்சர்ல இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு பயம் மொமெண்டம் தான் போயிருக்கு. பட் நான் அந்த ஃபுல் லென்த் ஸ்ட்ரெச்ச வந்து நான் கேப்சர் பண்றது கிடையாது. ஸோ ஏன்னா நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து அந்த மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னைக்கு ஷார்ட் பண்ணியிருந்தேன். பட் ப்ராஃபிட் வந்திருந்தது. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆம் இந்த இடத்துலயும் நான் சப்போர்ட்ல தான் ஷார்ட் பண்ணியிருந்தேன். ஐ மீன் சிபிஆர் கிட்ட சப்போர்ட் ஒன் செகண்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லில போட்டு காட்டுறேன். இந்த இடத்துலயும் சப்போர்ட்ல தான் ஷார்ட் பண்ணியிருந்தேன். அம் ஓ பின் பார் அப்படிங்கிறத தாண்டி கேண்டில்ஸ் தான் ஸ்பீக் பண்ணும். பட் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு நான் இன்னும் ஒரு கேண்டில்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நான் ப்ரீவியஸ் கேண்டில பார்த்தேன். அந்த கேண்டில பார்த்தா அந்த நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணல. அது என்னோட மிஸ்டேக் தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதாவது சப்போர்ட்ல ஷார்ட் பண்ணக்கூடாது, ரெசிஸ்டன்ஸ்ல பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுங்க. நீங்க மார்க்கெட்ட பார்க்க உங்களையே நீங்க இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ்ல இருக்க ட்ரேட்ஸ் தான். இங்க எல்லா இந்த மாரி பல இடத்துல ரெசிஸ்டன்ஸ்ல பையிங் ஆப்ஷன் கிடைக்கும், செல்லிங்க தாண்டி. ஸோ இது வந்துட்டு இங்க பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. பட் இங்க செல்லிங் எடுத்திருந்தா ஸ்டாப் லாஸ் தான் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஸோ கேண்டில் ஸ்டிக் ஸ்பீக்ஸ் ரேதர் தென் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால வந்துட்டு நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஓகே, இட்ஸ் ஃபேர். பட் ஆனா வந்துட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஷார்ட் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்லங்க. ஸோ நான் எடுத்த ட்ரேட கரெக்ட்டு நான் ஜஸ்டிஃபை பண்ணல. சப்போர்ட்ல ஷார்ட் பண்ணக்கூடாது, ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஷார்ட் பண்ணணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. பிளஸ் நான் எந்த ஒரு ரன்னிங் கேண்டில்ல ட்ரேட் எடுக்க கிடையாது. ஸோ நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, 3 கேண்டிலுக்கு வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் அது எந்த சைடு ப்ரெடிக்ஷன் தருதுன்றத நான் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால இன்னைக்கு ட்ரேட்ல நான் ஒரு லாஸ் எடுத்துக்கிட்டேன். பட் அதுலேருந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின ஃபாலோ பண்ணி ஒன்லி 1 ட்ரேட் தான் எடுத்திருந்தேன். ஸோ தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு ஒரு நாள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணாங்கிறத விட, நம்மளோட ஓவரால் ரூல்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணா தான் நம்மளால மந்த் எண்ட்ல ப்ராஃபிட்டா இருக்க போறோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ வாங்க இன்னைக்கான
ட்ரேடிங் வ்ளாக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ் 47,724ல இருக்கு. ஓகேங்களா? 724 ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆஸ் யூசுவல் எல்லோ லைன்ல. மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம வந்து இதே 47,000 அதே சேம் டு சேம் பேட்டர் தாங்க. 47,400 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஓகேங்களா? மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிட்டு அந்த இடத்துலயே கன்சாலிடேட் ஆயிருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ம். இந்த இடம் வந்து அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 48,000 ஓகேங்களா? பட் 48,000ன்றது இப்ப நோ மோர் கிரேட்டர் இம்பாக்ட் தரப்போறதில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி 3, 4 டைம்ஸ் டெஸ்ட் ஆயிடுச்சு. பட் இந்த ஸ்விங்ஸ்ல தான் டிசைட் ஆக போகுது. ஸோ, the சிம்பிள் கான்செப்ட் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, பையருக்கு மார்னிங் ஒரே ஒரு 4, 5 கேண்டில்ல மட்டும் தான் மொமெண்டம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செல்லருக்கான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தது. ஸோ, அவங்களுக்கு தான் பிரீமியம் வந்து டிகே ஆயிருக்குமே தவிர, பையர்ஸ் எடுத்திருந்தீங்கனாலும் ஸ்டாப் லாஸ் நெறைய எடுத்திருக்கோம். ஆஃப்டர்நூன் டைம்க்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா. ஸோ, இந்த மாரி டேஸ் நடக்க தான் செய்யும். நோ வரிஸ். ஸோ நீங்க மோஸ்ட்டா என்னோட டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையரா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மார்னிங் ட்ரேட்ஸ் எடுத்து பழகிக்கோங்க. மார்னிங் ஒரு 1 ஹவர்ல உங்களால முடியும்னா எடுங்க. ஆப்ஷன் செல்லரா இருக்கவங்க அதுக்கு மேல இருக்க ட்ரேட்ஸ் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிரீமியம் டிகே ஆகாது. ஓகேங்களா? ஐ மீன் உங்க பிரீமியம் டிகே ஆகுறது உங்க ஃபேவர்ல வரும். ஓகேங்களா? செல்லரா இருக்கும்போது. பட் பையருக்கு வந்து இது அகைன்ஸ்ட் த டைரக்ஷன் போயிடும். ஸோ மார்னிங் ட்ரேட் எடுக்கணும்னாவே நீங்க பையரா இருந்தீங்கன்னா தான் மோஸ்ட்டா முடியும். பையரா இருக்கணும்னாவே நீங்க மார்னிங் ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்ப நாளைக்கான ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் வேஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சிம்பிள் அனாலிசிஸ் தான். மார்க்கெட் வந்து கேப் அப் ஆவோ, இல்ல ஃப்ளாட்டாவோ ஓப்பன் ஆயிட்டு. கேப் அப் ஆயிருக்குன்னா, ஒரு ஸ்விங் இப்படி புல் பேக் குடுத்துட்டு, இப்படி மேல பிரேக் பண்ணுது 48,000 இங்க ஒரு பையிங் ஸ்விங் போட்டு போகுது அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல பையிங் என்ட்ரி எடுக்கலாம். இல்ல செகண்ட் திங் வந்துட்டு அது டார்கெட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 48,200 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் தரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? 48,200 சப்போஸ் இது எடுத்தோனே கேப் அப் ஐ மீன் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிட்டு மேல போனாலும், இந்த ஜோன பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பையிங் ட்ரேட் தான் இருக்கு. இது 2மே பையிங்க்கான ஆப்ஷன். பட் இப்ப கேப் அப்பும் ஆகாம ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி மேலயும் போகல. கேப் டவுன் ஆகுது. 47,500 அந்த மாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் பாருங்க. நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஸ்விங் இப்படி பிரேக் ஆனாலும் சரி, இல்ல எம் போட்டு பிரேக் ஆனாலும் சரி, செல்லிங் ட்ரேட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிக் டார்கெட்ஸ் கண்டிப்பா கிடைக்குங்க. லைக் 47,000 பிரேக் பண்ணிட்டு கீழ போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிருக்கு. 47,000 பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த ஸ்விங் வந்துட்டு 47,000ல மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 47,000 இந்த ஸ்விங்க பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஹோல்ட் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இந்த மந்த்லி கேண்டிலோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு குடுத்துருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கேண்டில செல்லர்ஸ் வந்து கீழ குளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாரி பையர்ஸ் கண்டிப்பா இந்த 2, 3 டேஸ்ல ஏதோ ஒரு சைடு வந்து க்ளோஸ் ஆயிரும். இன்டிசிவா க்ளோஸ் ஆக சான்சஸ் கம்மி தான். ஸோ கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா, இந்த ஜோன பிரேக் பண்ணி 47,000 கீழ கீழ பிக்கர் டார்கெட்ஸ் கிடைக்கும். அதே மாரி இந்த இடத்த பிரேக் பண்ணி 48,000 கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 48,200, 300 வரைக்குமே நல்ல ஒரு டார்கெட்ஸ் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஒரு ட்ரேடு சப்போஸ் இது ஒரு சைக்காலஜி பாயிண்ட்டா சொல்றேன். ஒரு ட்ரேட் வந்து எல்லா டைமும் எல்லா ட்ரேடும் ப்ராப்பரா இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு அனாலிசிஸ் இருக்கும். இது என்னோட ஓவரால் பிக்சர் அனாலிசிஸ் சொல்றேன். அங்க போயிட்டு மார்க்கெட்ல ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? அப்படி பண்ணும்போது ஏதோ ஒரு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கலாம். இல்ல நீங்க கரெக்ட்ன்னு நெனச்சிருக்கலாம். மார்க்கெட்க்கு அகைன்ஸ்ட்டா நீங்க பண்ணியிருக்கலாம். எது நடந்திருந்தாலும் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சா, ஸ்டாப் லாஸ் சிஸ்டம்ல போட்டு வச்சு பண்ணுங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் வந்தது வெளில வந்துருங்க. சோ தட் இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன நீங்க கரெக்ட்டா மார்க்கெட் கரெக்ட்டாங்கிறதுனால நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக போறதில்ல. ரிஸ்க் டூ ரிவார்ட் மெயின்டெயின் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றனால மட்டும் தான் நீங்க வந்து மந்த் எண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அந்த 5% ட்ரேடருக்குள்ள வருவீங்க. சோ இதுதான் கீ பாயிண்ட் இன் சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங். இத நான் நெறைய வீடியோஸ்ல ரிப்பீட் பண்ணிட்டேன். பட் எத்தன பேர் இத பார்க்குறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. மறக்காம நம்ம சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நோட்டிஃபிகேஷன் வரும்போது அடிக்கடி பார்க்க முடியும். என்னோட லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் 1:30க்கு வரும். ஈவினிங் 6:30க்கு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ போடுவேன். சாட்டர்டே எஜுகேஷனல் வீடியோஸ் போடுவேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.